சென்னை மாநகரில் புதிதாக இயக்கப்பட்டு வரும் மின்சார பேருந்துகள் மூலம் போக்குவரத்து துறைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாக அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட மின்சார பேருந்துகள் மூலம் போக்குவரத்து கழகத்திற்கு வந்திருக்கும் பெரும் அபாயம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மழை தண்ணீர் ஒழுகும் ஓட்டை உடைசல் பேருந்துகளுக்கு மத்தியில் பார்க்க நல்ல பாலிஷாக இருக்கும் இந்த பேருந்துகள் மூலமாகத்தான் கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது என்ற அதிர வைக்கும் தகவல் கிடைத்துள்ளது. காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையில் மின்சார பேருந்துகள் அறிமுகம் செய்யப்படும் என அறிவித்த தமிழக அரசு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது. சென்னை முழுக்க சுமார் 610 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த பேருந்துகள் மூலம் நஷ்டம் மட்டுமே மிஞ்சுவதாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த மின்சார பேருந்துகளை அசோக் லேலாண்ட் என்ற பிரபலமான நிறுவனம் தயாரித்து வேறொரு நிறுவனத்திற்கு கைமாற்றி இருக்கிறது. தற்போதைக்கு தனியார் கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த மின்சார பேருந்துகள் ஓட்டுநர் நடத்துனர் கூட தனியார் நிறுவனத்தின் ஆட்கள்தான் என கூறப்படுகிறது. வாகனத்தை தயாரித்தது அசோக் லேலண்ட் நிறுவனம். அந்த வாகனத்தை இந்துஜா குரூப் அவங்க என்ன பண்ணுறாங்க, சுகி மொபைலைட்டின்ற ஒரு கம்பெனிக்கு அந்த வண்டிங்களை கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி தான் இன்றைக்கி இந்த வண்டிங்களை இயக்குறாங்க. அவங்களே டிரைவரையும் கண்ட்ராக்டரையும் கான்ட்ராக்ட் பேசிஸில் போட்டிருக்காங்க. இங்கே நம்ம கார்பரேஷன் டிரைவரோ கார்பரேஷன் கண்ட்ராக்டரோ யாருமே கிடையாது. இடம் கவர்மெண்ட் இடம், கார்பரேஷன் இடம். அவங்க அங்கே வண்டியை நிறுத்தி சார்ஜ் போட்டுக்கிறாங்க. அவங்களே வரவு செலவு பார்க்குறாங்க. வண்டி செக்கிங் ஏறி பண்ணும்போது என்ன டிக்கெட் விற்றுது போகுதுன்னு கணக்கு வழக்கு கொடுப்பாங்க வழியா. அவங்க கொடுக்குற கணக்கு வழக்கு தானே வழியா. இங்கே நம்ம கண்ட்ராக்டர் கிடையாது, நம்ம டிரைவர் கிடையாது, நம்ம வண்டி ஓனர் கிடையாது. முழுக்க இந்த 610 பஸ்ஸும் தனியார்கிட்ட கொடுக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் ஜெர்மனியில் இருந்து மின்சார பேருந்துகளை சொந்தமாக விலைக்கு வாங்க முடிவு செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு காரணங்களால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. தற்போது திமுக ஆட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் தான் 610 மின்சார பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. அதாவது இயக்கப்படும் மின்சார பேருந்துகளுக்கு நாள் வாடகை கணக்கில் தனியார் நிறுவனத்திற்கு போக்குவரத்து கழகம் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் அந்த வாடகை தொகையானது டிக்கெட் கட்டண வசூலை விட அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு பேருந்தின் அதிகபட்ச ஒரு நாள் வசூலே 7000 ரூபாய் தான் இருக்கும் என்ற நிலையில் அந்த மின்சார பேருந்துகளுக்கு ஒரு நாளைக்கு 18,000 ரூபாய் வரை தனியார் நிறுவனத்திற்கு வாடகையாக செலுத்த வேண்டுமாம். ஒரு நாளைக்கு ஒரு பேருந்துக்கு 11,000 ரூபாய் வரை கூடுதலாக தனியார் நிறுவனத்திற்கு வாடகையாக கொடுக்க வேண்டும் என்றால் 610 பேருந்துகளுக்கு தினம் எவ்வளவு தொகை செலவாகும் என கணக்கு போட்டால் கோடிகளை தொடுகிறது. அதோடு இந்த ஒப்பந்தம் 12 ஆண்டுகளுக்கு போடப்பட்டிருக்கும் நிலையில் தனியார் நிறுவனத்திற்கு அனாமத்தாக கொடுக்கும் தொகை மட்டும் பல கோடி ரூபாயை தாண்டுகிறது. ஒரு வண்டியோட ஒரு நாளுடைய வருமானம் ஃபுல்லாக ஓடனா 7,000 ரூபாய் கலெக்ஷன் ஆகும். சாதாரணமாக இந்த 7,000 ரூபாய் கலெக்ஷன் ஆகும். ஆனால் அந்த வண்டிக்கு வாடகை என்ன ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 80 ரூபா 86 காசு ஒரு கிலோமீட்டருக்கு. மினிமம் 200 கிலோமீட்டர் ஓட்டியே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனை இந்த கான்ட்ராக்டில் போட்டாங்க. அப்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18,000 ரூபாய்க்கு மேலே வாடகை வரும். ஆனால் கலெக்ஷன் 7,000 தான் வரும். 10,000 to 11,000 ரூபா பாருமா டே ஒரு பேருந்துக்கு தமிழ்நாடு போக்குவரத்து துறை அதிகமான வாடகை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி பார்க்க போனீங்கன்னா ஒரு பேருந்துக்கு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 3 லட்சத்தி சில்லற ரூபா நம்ம அதிகமாக கொடுக்குறோம். அப்போது 610 பஸ் இப்போ வந்திருக்கிறதுனா கிட்டத்தட்ட ஒரு 20 to 21 கோடி ரூபாய் வரைக்கும் பர் மந்த்து போக்குவரத்து துறைக்கு லாஸ் வருதுங்க. ஏற்கனவே போக்குவரத்து கழகத்திற்கு 55,000 கோடி கடன் இருக்கும் நிலையில் மீண்டும் நஷ்டத்தில் படுபாதக குழியில் தள்ளும் வகையில்தான் மின்சார பேருந்துகள் திட்டம் இருப்பதாக புகார் வாசிக்கப்படுகிறது. மின்சார பேருந்து இயக்கப்பட்டாலும் இயக்கப்படவில்லை என்றாலும் வழக்கம் போல ஒரு நாள் வாடகை கொடுக்க வேண்டும் என்ற நிலையில்தான் சொந்தமாக விலைக்கு வாங்கி இயக்கி வந்தாலும் இவ்வளவு நஷ்டம் ஏற்படாது என கருத்து முன்வைக்கப்படுகிறது. காற்று மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்ட இந்த மின்சார பேருந்துகள் மூலம் சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வது போல போக்குவரத்து கழகத்திற்குத்தான் நஷ்டம் ஏற்பட்டு வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, மாற்றுத்திறனாளிகள் வசதிக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தாழ்த்தள பேருந்துகள் மூலமும் நஷ்டம் ஏற்படுவதாக சொல்கிறார்கள். வழக்கமான பேருந்து 1 லிட்டர் டீசலுக்கு 5.5 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் என்ற நிலையில் தாழ்த்தள பேருந்துகள் வெறும் 2.5 கிலோமீட்டர் மட்டுமே கொடுப்பதால் அதன் மூலமும் நஷ்டம் வருவதாக கூறப்படுகிறது.
இப்போ 55,000 கோடி கடனில் இருக்கிறோம். இந்த கடனை வந்து எப்படி தீர்க்க போகிறோன்னே தெரியல. இதுக்கு மேலும் மேலும் தனியாருக்கு நம்ம கொடுக்குறோம் பாருங்கள். 5,5 லட்ச ரூபா வாடகை கொடுத்துட்டு 2 லட்ச ரூபா கலெக்ஷன் வந்தால் 3 லட்ச ரூபா ஒரு வண்டிக்கு மாதம் லாஸ் வருது. இது தேவையில்லைல்ல இந்த நேரத்தில். இந்த வண்டியை வந்து நம்மளே வாங்கியிருக்கலாம்ல. அப்போ வாங்கியிருந்தால் அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய வேலை இல்லை. கலெக்ஷன் 2 லட்சம் ஆகட்டும். ஈவி வண்டி ஓடி அதை வந்து கடனை கட்டிட்டு வந்திருக்கலாம். இப்போ அதை விட்டுட்டு 3 லட்சம் நம்ம அவங்களுக்கு இதில் திருப்பி கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அப்போ வந்து நமக்கு மாதம் 22 கோடின்றது மிகப்பெரிய தொகை வந்து நமக்கு லாஸ் வருது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஆல்ரெடி 55,000 கோடி கடனில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டு மேலும் மேலும் கடன் ஆகுது வழியாக சர்வீஸ் வந்து இது வந்து பொதுத்துறை நிறுவனம், இது வந்து பொதுமக்கள் சேவைத்துறை. தமிழகம் முழுவதும் தற்போது 22,000 பேருந்துகள் இருக்கும் நிலையில் அதில் 16,000 அல்லது 17,000 பேருந்துகள் மட்டுமே இயக்கத்தில் இருக்கின்றன. மற்ற பேருந்துகள் ஓட்டை உடைசல் காரணமாக பணிமனைகளில் கிடக்கின்றன. இதுபோக போக்குவரத்து ஊழியர்களின் பண பலன், பென்ஷன் என பல விவகாரங்கள் பல நாள் பிரச்சனையாக இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் போக்குவரத்து துறை அதிகாரிகளின் மெத்தனம்தான் காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சரியாக நிர்வகிக்காமல் கோட்டை விடும் அதிகாரிகள் காரணமாக பொதுமக்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கும் போக்குவரத்து கழகம் ஓடாமல் கிடக்கும் நிலையில் அதனை சரி செய்ய தனியாக இயங்கி வரும் போக்குவரத்து கழகத்தை அரசு துறையுடன் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. அப்படி இணைக்கும் பட்சத்தில் போக்குவரத்து கழகத்தின் லாப நஷ்டத்தை அரசு ஏற்றுக்கொள்ளும் என்பதால் ஊழியர்களுக்கான பண பலன், பென்ஷன் உள்ளிட்டவையும் இடையூறு இல்லாமல் கிடைக்கும் என கருத்து முன்வைக்கப்படுகிறது.